கட்டுச்சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது புளி சாப்பாடு தானுங்க. அது இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? புளி சாப்பாட்டுக்குங்க முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. டீஸ்பூன் எடுத்துருக்கிறேனுங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் கடலப்பருப்புங்க, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லிங்க, 1 டீஸ்பூன் குருமிளகுங்க. இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது பாதிக்கு மேலே நல்லா வறுபட்ட பின்னாடிங்க ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயங்க, 1 டீஸ்பூன் நிறைய கருப்பெல் எடுத்துருக்கிறேனுங்க. அதை போட்டுட்டுங்க கருப்பெல்லு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருங்க. பொரிய ஆரம்பித்த பின்னாடிங்க 4 வரமிளகாய்ங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது ரெண்டும் நல்லா வறுபட்டு கிடைச்ச பின்னாடிங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் அந்த சூட்லேயே லேசாக பிரட்டி விட்டிங்கன்னா போதுங்க. ஆறுன பின்னாடிங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஒரு பேன்லிங்க நல்லெண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு சேர்த்தின பின்னாடிங்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு தான் தாளித்து விடுவாங்க. இங்கே எங்கள் ஊர் பக்கம், அதாவது பொள்ளாச்சி பக்கம் எப்படி அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்குவாங்க புளி சாப்பாட்டில். சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 2-3 பல்ல சிறுசாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறதுங்க. இது ரெண்டும் ஆப்ஷனல் தானுங்க. உங்களுக்கு பிரியம் இருந்தால் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிங்க, புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூட மஞ்சள் தூளுங்க, காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூளுங்க, இல்லைன்னா வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்புங்க. இது வறுத்த நிலக்கடலைங்க, அதனால நான் தோல் எடுத்து இப்போ சேர்த்திருக்கிறேன். நீங்கள் பச்சையாக சேர்த்துனீங்க அப்படின்னா எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி சுண்டை விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. கடைசியாங்க மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய்ங்க நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா புளிக்குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. புளி சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாதத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வச்சுருக்கிறேனுங்க. இப்போ வேணாலும் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அந்த பொடியெல்லாம் சேர்த்திக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு. நான் இன்றைக்கி மறுபடியும் சேர்த்துலைங்க. இந்த ஸ்டேஜில் வேணாலும் அந்த பொடியை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி